ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 20/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சஷ்டி திதி காலை 9:59 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு 8:28 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:59 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திஸ்ரோஷ்டகா அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன திஸ்ரோஷ்டகா அப்படின்னு சொன்னா ஒரு வருடத்திலே ஷண்ணவதின்னு சொல்லுவா. 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக அமைந்திருக்கிறது. அந்த வரிசையிலே இன்றைய தினம் திஸ்ரோஷ்டகா, நாளைய தினம் அஷ்டகா, நாளை மறுநாள் அன்வஷ்டகா என்று தொடர்ந்து 3 நாட்களுமே முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக அமைந்திருக்கும். இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு தேய்பிரை சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மிகச்சரியாக மாலை 6 மணிக்கும், சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 10:51 சந்திர உதயம் என்பது இரவு 11:24 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:04 முதல் 9:29 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:54 முதல் மதியம் 12:19 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:45 முதல் 3:10 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:54 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் 9:41 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொன்னா, நீங்க அடிக்கடி பக்தின்னு சொல்லிட்டு இந்த பக்தியினுடைய நிறைய பக்தியில நிறைய வகைகள் இருக்கிறதாமே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. பக்தியினுடைய வகைகள்லாம் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தெய்வ பக்திங்கிற ஒரு விஷயம் இருக்கு, குரு பக்திங்கிற ஒரு விஷயம் இருக்கு, பதிபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்படி இது போன்ற விஷயங்களை பேசுவது தானா அப்படின்னு சொன்னா இது இந்த சமுதாய ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். தெய்வ பக்திங்கிறது ரொம்ப விசேஷம்தான். எல்லோருக்குமே தெய்வ பக்தி என்பது அவசியம் சொல்றா. அதே மாதிரி எப்பொழுதுமே குரு பக்தி என்பதை மறக்கவே கூடாது. குருவினிடத்திலே பக்தி இருக்க வேண்டும். அதுவும் மிக முக்கியமாக மாணவர்களுக்கு இந்த குரு பக்தி என்பது மிகவும் அவசியம் தேவை. ஒரு சில பேருக்கு தொழில் முறையில கூட குரு பக்தி அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஆக அந்த தொழிலிலே கூட தான் யாரை குருவா நினைக்கிறோமோ அவர்களிடத்திலே அவசியம் அந்த பக்தியினை கொண்டிருக்க வேண்டியது. அதே மாதிரி பதிபக்தின்னு சொல்லும் பொழுது எல்லா பெண்களுக்குமே, திருமணமான பெண்களுக்கு பதிபக்தி என்பது முக்கியம். கணவனையும் தெய்வமாக கருத வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய சமுதாயம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இது போக ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்றதுன்னு பார்த்தோம்னா, இறைவனை வழிபடுவதைத்தான் பக்தி என்பதை பிரதானமாக சொல்கிறது. அந்த இறை வழிபாட்டிற்கே கூட நவவித பக்தின்னு சொல்றா. 9 விதமான பக்திகள் என்பது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது. அது என்ன 9 விதமான பக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம் மற்றும் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்றா. இப்படி 9 வகையிலே நாம் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றா. முதல்ல என்ன சொல்றா, ஸ்ரவணம் அப்படின்னு சொல்றா. ஸ்ரவணம்னு சொன்னா கேட்கறதுன்னு அர்த்தம்.
பகவன் நாமாவை கேட்டுக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது தான் அந்த பக்தியில வர்றது. இது நம்ம எல்லாருமே பண்ணலாமே. நம்ம ஒரு வேலையா இருந்துட்டு இருக்கோம், ஒரு அஃபிஷியலி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கோம், அல்லது நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு கூட வச்சுப்போம். வீட்டில் தொடர்ந்து ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கோம், ஒரு ஹோம் மேக்கரா இருக்கோம், நிறைய பணிகளை செய்து கொண்டிருந்தால் கூட பகவன் நாமாவை கேட்கணும், சதா கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய சௌகரியங்கள் இருக்கு இல்லையா? ஒரு மொபைல்ங்கிறது கூட இருக்கு, அல்லது யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கு. நிறைய என்ன பண்ணலாம், நம்ம ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ப்ளே பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டி வேலையை பார்த்துட்டே இருக்கலாமே. அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நாமாவானது நம்முடைய காதுகளிலே விழுகிறது அல்லவா? இப்படி அந்த இறைவனினுடைய நாமாவை சதா கேட்டுக்கொண்டிருந்தால் கூட நாம் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். அந்த இறைவனை நம்மால் உணர முடியும், இறை சக்தியை உணர முடியும். அதன் மூலமாகவும் நம்முடைய பக்தியை வளர்த்து கொள்ளலாம் சொல்றார். இது எல்லாவற்றையும் விட இந்த ராமநாமத்தை சொன்னாலே ஆஞ்சநேய சுவாமி பக்கத்துல உட்கார்ந்து பாருங்கிறா இல்லையா? இந்த ராமராமா ராமராமா ராமநாமத்தை சதா அந்த காதுகளிலே ஒலிக்கின்ற வகையிலே நாம் எப்பொழுதுமே ஸ்மரித்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக சொல்றோம். அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்த வகை பக்தி பார்த்தோம்னா கீர்த்தனம்னு சொல்றார். அந்த கீர்த்தனங்களின் மூலமாக இறைவனின் மீது பாடல்களை பாடுவதன் மூலமாக கூட இறை சக்தியை உணர முடியும். இப்ப நேற்று பார்த்தோம்னா நமக்கு இந்த தியாகராஜ ஆராதனைங்கிறது போச்சு இல்லையா? அவர் பார்த்தோம்னா தன்னுடைய கீர்த்தனைகளின் மூலமாகவே ராமனையே சென்று அடைந்தவர் அல்லவா? பிராக்டிக்கலாவே நம்ம அந்த கீர்த்தனையிலேயே அந்த அனுபவத்தை உணர முடியுமே. சீதம்ம மாயம்ம ஸ்ரீராமுடு மாக்கு தன்றி அப்படின்னே சொல்லியே பாடியிருப்பார். சீதா என்னுடைய தாயார், ஸ்ரீராமுடு தான் என்னுடைய தன்றின்னு சொன்னா தகப்பனார் அர்த்தம். இப்படி ராமனையே தன்னுடைய தகப்பனாராகவே தன்னுடைய கீர்த்தனைகளின் மூலமாக அந்த பக்தியின் மூலமாக இறைவனை உணர்ந்தார் அல்லவா? அதைத்தான் அந்த கீர்த்தனம் அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்றது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஸ்மரணம்னு சொல்றார். இறைவனையே சிந்தித்து கொண்டிருப்பது, சதா சர்வ காலமும் அந்த இறைவனுடைய பாதங்களையே சிந்தித்து கொண்டிருப்பது, நம்முடைய ஸ்மரணத்திலே வைத்திருப்பது அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா பாத சேவனம்னு சொல்றார். இறைவனுடைய பாதங்களுக்கு எப்பொழுதுமே அந்த சேவைகளை செய்து கொண்டே இருப்பது. இதற்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா நம்ம பரதனை சொல்லலாம். பரதன் பார்த்தோம்னா பாத சேவனம்னா இறைவனுடைய பாதங்களுக்கு நேரடியாக சேவை செய்யவில்லை, அந்த பாதுகைகளையே தன்னுடைய, அதாவது பகவானுடைய பாதத்தை சுமந்த அந்த பாதுகைகளையே அவன் தலையில எடுத்துட்டு போய் அந்த பாதுகைகளை அரியணையில வைத்து ஆட்சி பண்ணி தினமும் அதனை நமஸ்கரித்து வந்தான் அல்லவா? அதன் மூலமாக அவன் இறை சக்தியை உணர்ந்திருக்கிறான்ங்கிறதுக்காக சொல்றோம். ஆக இறைவனினுடைய தொண்டர்களை ஆராதிப்பதன் மூலமாக கூட அந்த பாத சேவனம் என்கின்ற அந்த பக்தியின் மூலமாக கூட நாம் இறை சக்தியை உணர முடியும். இதற்கு நிறைய நாயன்மார்களை நாம் உதாரணமாக சொல்லலாம். சிவனடியார்களுக்கே தொண்டு செய்வதன் மூலமாக அப்படி போய் நம்ம ஆழ்வார்ல எடுத்துட்டா கூட தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார்கிறவர் இருப்பார். இப்படி அந்த பாத சேவனத்தின் மூலமாக இறை சக்தியை உணர்ந்தவர்களும் உண்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா அர்ச்சனம்னு சொல்றார். சதா சர்வகாலமும் இறைவனையே அர்ச்சித்து கொண்டிருப்பவர்கள் அந்த ரூபமாகவே மாறிவிடுகிறார்கள் சொல்றார். ரொம்ப ஸ்ரத்தையா பூஜை பண்ற அந்த ஆலய குருக்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த அம்பாள் ஆலயத்தை பூஜை பண்ணுவா பாருங்கோ, அப்படியே அவருடைய முகத்திலே அந்த அம்பாளினுடைய தேஜஸ் அப்படிங்கிறதே வந்திருக்கிறத நம்மளால அனுபவபூர்வமாக உணர முடியும். அப்படி தொடர்ந்து இறைவனை அர்ச்சித்து கொண்டே இருப்பதால், அம்பிகையை அர்ச்சனை செய்து கொண்டே இருப்பதால் அந்த சாநித்தியமானது இவர்களுடைய உடம்பிலும் சேர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பார்த்தோம்னா வந்தனம்னு சொல்றார். இறைவனை வணங்கி கொண்டே இருப்பது. இந்த வந்தனம் அப்படிங்கிற அந்த பக்திக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா விபீஷண ஆழ்வாரை சொல்லலாம். விபீஷணர் இறைவனுடைய பாதத்தை சரணாகதி அடைந்தார் அல்லவா? அந்த வந்தனத்தின் மூலமாக அவர் இறை சக்தியை உணர்ந்தார். அதற்கு அடுத்தபடியாக தாஸ்யம்னு சொல்றார். தாசன்னு சொன்னா அடிமைன்னு அர்த்தம். அந்த இறைவனுக்கே அடிமையாகி செல்வது தாஸ்யம் சொன்னா நம்ம ராமாயணத்திலே எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இளைய பெருமாளை பார்க்கலாம். இளைய பெருமாள் எப்பயுமே இறைவன் கூடயே அவருக்கு தொண்டு செய்வதே தன்னுடைய பணின்னு சொல்லிட்டு ஒரு அடிமையை போல் அவருடனேயே இருந்தார் இல்லையா? லக்ஷ்மண பெருமாளை சொல்கிறோம், அப்படியும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த தாசியத்திற்கு நம்ம திருநாவுக்கரசரை கூட சொல்லலாம். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி அந்த கடனை மட்டுமே செய்து கொண்டு ஒரு அடிமை போல் வாழ்ந்து கொண்டிருந்தார் அல்லவா திருநாவுக்கரசர், அவரை கூட நாம் உதாரணமாக சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா சக்கியம்னு சொல்றார். சக்கியம்னு சொன்னா இறைவனை நண்பனாக நினைத்தலாம். இறைவனையே தன்னுடைய நண்பனாக கொண்டு அந்த தோழமை உணர்வோடு பார்ப்பதுங்கிறார். இதற்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா நம்முடைய இந்த வானரப்படைகள் அத்தனையுமே நம்ம ராமாயணத்துல சொல்லலாம். வானரப்படைகள் அத்தனையுமே இறைவனை ஒரு நட்புணர்வோடு பார்த்தனவாம், அதன் மூலமாக இறை சக்தியை உணர்ந்தனவாம். நம்ம நாயன்மார்கள்ல சொல்லணும்னு சொன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரை சொல்லலாமே. சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தோம்னா, சுந்தரர் பார்த்தோம்னா பித்தா அப்படின்னு சொல்லி, அட பைத்தியமே அப்படின்னு சொல்லி இறைவனை திட்டுகின்ற அளவிற்கு
அதுபோக தன்னுடைய காதலுக்கு தூது போவதற்காக இறைவனையே தூதாக அனுப்பினார் அந்த சுந்தரர் அப்படின்னு சொல்லி எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அதன் மூலமாக அந்த நட்புறவின் மூலமாக இறை சக்தியை உணர்ந்திருக்கிறார். கடைசியா பார்த்தோம்னா ஆத்ம நிவேதனம் ஒரு வித பக்தியை சொல்றார். ஆத்ம நிவேதனம் சொன்னா தன்னையே முழுமையாக இறைவனுக்கே அர்ப்பணித்தல். இதற்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா நம்ம ஜட்டாயுவை சொல்லலாம். ஜட்டாயு மாதிரி அதே மாதிரி இப்ப இந்த நாயன்மார்கள்ல பார்த்தோம்னா கண்ணப்ப நாயனாரை சொல்லலாமே. கண்ணப்ப நாயனார் பார்த்தோம்னா தன்னையே அப்படியே இறைவனுக்கு அர்ப்பணித்த ஒரு பக்தி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்படி நவவித பக்திகளை பற்றி மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று 9 விதமான பக்திகளை பற்றி பாகவதமானது பேசுகிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.